பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. 30-35 வயசுக்கு அப்புறம் தான் அப்பாவை பத்தியே என்னடா இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்பாவை அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுக ஆத்திரம் வந்துருச்சு. என்னோட வாழ்க்கையில வந்து நிறைய அப்பாவோட பாடல்கள் எனக்கு பாடமா இருந்து அதுங்கெல்லாம் அப்பா இருக்கும்போது கேட்க முடியும். எனக்கு கொடுத்து வச்சதோட என்னப்பா எங்களை பற்றி பாட்டே எழுதலையே அப்படின்னா அதுக்கு தான் அப்பா உடனே வந்து ஒரே ஒரு ஊர்லேயே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, அந்த ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அது ஒன்று கூட உருப்படி இல்லை. அப்பா என்னை பற்றி என்னப்பா பாட்டு எழுதுறீங்கன்னு, எழுதியிருக்கேன்டா நான் ஏன் பிறந்த மகனே. நிலவுக்கு போவோம், அடிபட்டு சாவோம், பேண்டேஜ் கட்டுவோம், இப்படிலாம் பாடுவாங்க. குன்றத்திலே குமரனை கொண்டாடுவாங்க, பெண்கள் எல்லாம் போடுவது பெல்பாட்டம். பெரிய அக்காவுக்கு மட்டும்தான் 16, மற்றவங்க எல்லாருக்குமே 15 ஆரம்பிக்கும் போதும் 15 முடியும் போதும் அப்படிதான் கல்யாணம். 5 பெண் குழந்தைங்களுக்கும் அவரோட இறப்புக்குள்ள கல்யாணம் பண்ணி பேர பெத்தியும் பார்த்துட்டாரு. ஜாதகம்லாம் பார்த்தது இல்லை அப்பா. இதான் மாப்பிள்ளை, இதான் பொண்ணு. நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்ததும் கிடையாது, மாப்பிள்ளைய பார்த்தோம். சிவாஜி கூட எத்தாப்புல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார். குழந்தைய கொண்டு போய் மேடையில் உட்கார வச்சிருக்கியா. அப்பா வந்து தான் ஜாமீன் கையெழுத்து போட்டு நிறைய விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டதெல்லாம் அப்பா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் படுத்திருக்கிறத தாண்டி தான் அவர் ரூமுக்கு போனோம். மெதுவாக ஏதாவது ஒரு டிக்கெட்டை தட்டி விட்டு போயிடுவாங்க. ஒரு டிக்கெட் எழுதுனா அடுத்தது வரிசையாக எழுந்துரும். கவிஞன் இவன் பாடுவது தமிழ் பாட்டு, இவன் கட்டி கொண்ட பொண்டாட்டி கை நாட்டும்பாங்க எங்கள் அம்மாவை. அப்பாவுக்கு பயங்கர கோவம், அவனால் வெயிட் பண்ணி பண்ணுவேன். ஆனால் அந்த நெய்க்கினதை அப்படியே மேலே கவுத்துட்டாங்க. அம்மா வந்து அப்பாவை சொல்லுவாங்க, அதனால் காதோரமாக நரைச்சிக்கிட்டு வருது, ஆனால் கிழவனுக்கு ஆசையப்பாருன்னு விளையாட்டை கிண்டல் பண்ணால் உடனே சொல்லுவாங்க, காதோரம் நரைத்த முடி கதை முடிவை காட்டுதடி அப்படிம்பாங்க. விகடன் நேயர்கள் அனைவருக்கும் ஜினரத்தினின் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய மகள்கள் இருவரும். வணக்கம். 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 நீங்க 2 பேரும் ரொம்ப பிரபலம். ஸோ கவியரசு அவர்களுடைய வாரிசு அப்படின்றத தாண்டி நீங்க தனிப்பட்ட போல 2 பேரும் ரொம்ப பிரபலம் யூடியூப்ல. ஐயா மறைஞ்சுக்கிட்ட 45 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்றைய தலைமுறைக்குமே அவர் அவ்வளவு பாப்புலர், அவ்வளவு பரிச்சயம், அவ்வளவு ஒத்து போகுது அவருடைய பாடல்கள் எல்லாமே. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இந்த பெருமையை விட்டு சென்றிருக்காருல்ல, ஒரு மகள்கள் அவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப 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 சந்தோஷம், பெருமை, நெகிழ்ச்சி எல்லாமே சொல்லலாம். ஒன்று வந்து இத்தனை காலமும் தாண்டி அப்பா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவரோட கவிதை வடிவில், பாடல்கள் வழியில். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனிதராக அவர் வந்து இன்றைக்கும் பேசப்படுறாரு. ஸோ அப்பா அந்த விதத்தில் ஒரு ரொம்ப நல்ல தகப்பனா. ஸோ அவர் நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷம். அவர் விட்டு செல்றது நிறைய பேர் கேட்பாங்க, அப்பா அவங்க அப்பா சொத்து சேர்க்கல அப்படின்னு. எல்லாத்தையும் தாண்டி எங்களை பார்க்குற மனிதர்கள் வந்து கையை பிடிச்சிட்டு அவர் மகளா அப்போ உங்களை தொட்டு பார்த்துக்குறோம் நாங்கள் அப்படின்னு நெகிழ்ந்து போய் சொல்லும்போது இதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவும் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ரொம்ப அப்படியே கர்வமாக சொல்லலை, ஆனால் சந்தோஷமா பெருமை தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறோம். அதுதான் காலத்தை வென்ற கண்ணதாசனின் மகள் அப்படின்றது சொல்லிக்கிறதுல எவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு பாருங்க, இவ்வளவு வருஷம் ஆனாலுமே அந்த பெருமை இருக்குல்ல ஒரு மகள்களா கேட்கிறேன். கண்டிப்பா அது அது நிஜமாவே சொல்லும் போதே வந்து வெளியில நாங்க எங்க போனாலும் ரொம்ப அப்பா பேர் சொல்ல மாட்டோம். பட் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்கும் போதே வந்து ரொம்ப அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கும். வந்து எந்த ஜென்மத்துல நாங்க புண்ணியம் பண்ணோமோ அந்த இந்த ஜென்மத்துல ஆண்டவன் வந்து ஒரு அற்புதமான ஒரு பிறவி எங்களுக்கு கொடுத்துருக்கான். அப்பா பொண்ணுங்களை பிறக்கிறதுக்கு அதே ரொம்ப நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க 2 பேருடைய இளமை பருவத்திலேயே அப்பா வந்து தவறிட்டாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட உங்களோட 30s அப்படி சொல்லலாமா? எனக்கு வந்து 24 வயசு. 24 ரொம்ப கம்மியா. 24 ஆமா, சின்ன வயசு. எனக்கு 20 வயசு. இவளுக்கு 20 வயசு. அதுக்கப்புறமா நீங்க ஏங்குற தருணம் இல்லைன்னா வந்து அப்பாவை எப்பெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க 2 பேருமே? எந்தெந்த மொமெண்ட்ஸ்ல மிஸ் பண்ணுவீங்க அப்பாவை? நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குங்க. அப்பா இறந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் என்னமோ அப்பா இறந்து போன ஒரு ஃபீல் இருக்காது. ஆனால் உடனே அப்பாவை பார்க்கணும்னு தோணும். ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு இது மாதிரி ஒரு அப்பாவை பார்க்கணும். அது முடியாதுன்னு தெரிஞ்சாலும் மனசும் இதுவும் தேடும் அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஒரு நிகழ்ச்சியாக அப்பா வந்து பிடிச்சிக்கிட்டு அப்பா கையை பிடிச்ச மாதிரி எங்கள் கையை பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்லாம் அப்பா இப்போ இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், நமக்கு எவ்வளோ பெருமையாக எவ்வளோ சந்தோஷமாக இன்னும் அப்பா கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதே மாதிரி பொதுவாக வெளியில் போகிற போது நிறைய விஷயங்களுக்கு எங்கேயாவது ஒரு இதுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்பாவை பார்க்குறவங்களாம் ஒருத்தர் பார்த்து பேசிப்பாங்க, அதுக்காக கண்ணதாசன் போகிறாரு அப்படின்னு. அப்போ கூடவே நடக்கிற போது ஒரே சந்தோஷம், பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி தருணங்கள்லாம் திரும்ப வராதா அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கும். அது அப்பாவோட பிறந்த நாளுக்கு வந்து நல்ல கூட்டம் வீட்டில்.
அது நாங்க வந்து எதை என்ஜாய் பண்றோமோ இல்லையோ, இந்த கூட்டமா எல்லாம் சினிமா ஸ்டார் எல்லாம் வருவாங்க. வரும்போது வீடு ஃபுல்லா ரோஜா பூவும், அதுவும் இதுவுமா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம் அத. அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு தடவ வந்து எனக்கு அப்ப கல்யாணம் ஆன புதுசு. இல்ல அப்பாவுக்கு வந்து அங்க இது குடுத்தாங்கல்ல. அப்பாவுக்கு வந்து பூர்ண கும்ப மரியாதையெல்லாம் குடுத்து, அது ஆமா. மனித சங்கிலி வச்சு இந்த நடுவுல நாங்க நடந்து போம்போதே, என்னமோ அப்படியே ராஜராஜ சோழனோட பொண்ணு பின்னாடி போற மாரி, அப்படி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு அப்படியே பார்க்கும்போதெல்லாம். சத்தியமா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பட்டத்து ரொம்ப மிஸ் இளவரசி மாதிரி பண்றோம். ஒரு ஃபீல் ஆமா. இல்லையா? ஆமா. ரொம்ப மிஸ் பண்றோம் அதெல்லாம். ஒரு ஒரு கல்யாண விசேஷங்கள்ல இதெல்லாம் பார்த்தா அப்பா கம்பீரமா உட்கார்ந்துருக்கிற அந்த தருணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். உறவுகள்லாம் வந்து அப்பாட்டயே அவ்வளோ இதுவா வந்து பேசுவாங்க, கொள்வாங்க. யார்கிட்டயும் தயங்காம அப்பா பேசுவாங்க. ஸோ இப்போ கல்யாணங்களுக்குலாம் போகும்போது அந்த இடத்துல அப்பா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். ம். எந்த தருணத்துல, எந்த வயசுல உணர்ந்தீங்க? இவ்ளோ பெரிய ஆளுமையா நம்ம அப்பா நமக்கு தெரியலையே நமக்கு அப்படின்றது. உங்களுக்கு எந்த வயசுல நீங்க உணர்ந்தீங்க? இப்ப இப்ப சொன்னீங்க பாருங்க, வயது முதிர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் தான். அந்த மாரி தான். அப்படியா? இதுவரைக்கும் வந்து அப்பாவோட எனக்கு வந்து நான் ரொம்ப பாட்டு பைத்தியம். ரொம்ப இஷ்டமா எல்லா பாடல்களும் வந்து அ அந்த எந்த அலைவரிசையில எப்ப பாடல்கள்லாம் வருங்கிற அளவுக்கு எனக்கு நெற்றும். அவ்வளோ இதுவா இருப்பேன். அதில குறிப்பா அப்பாவோட பாட்டு சுசீலாம்மா பாட்டு. சுசீலாம்மா மேல ஆ. ஒரு வெறித்தனமான பைத்தியம். ஸோ அந்த மாரி இருக்கும். பட் இப்போ வந்து பாடல்கள், இசை, அதில நடிக்கிற நடிகர்கள் இப்படிதான் பார்த்தோம் அந்த வயசுல. அது ஒரு பெருசா தெரியல மத்ததெல்லாம். அதில இத்தன அர்த்தங்கள், இவ்வளவு அது விஷயங்கள் இருக்கு. அப்பா என்ன மாரி ஒரு சூழ்நிலையில எழுதுனாங்க அப்படிங்கிற 1, 2 தவிர மத்ததெல்லாம் தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக 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 என்னோட 50 வயசுக்கு மேல தான் எனக்கு வந்து அந்த பாடல்களோட அர்த்தம் புரிஞ்சு, அதுவும் உள்ளத நான் வெட்கப்படாம சொல்லணும்னா, மத்தவங்க சொல்றத வச்சு. எல்லாரும் வந்து சரி இந்த பாட்டு இப்படி எழுதியிருக்காரு, இதுல இப்படி அர்த்தம் இருக்கு, அது அப்படி அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவ்ளோ அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம கவனிக்காம விட்டுட்டோமேன்னு சொல்லி, இப்ப தேடி தேடி அத பார்க்குறோம். நெறைய விஷயங்கள். அப்பாவ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளயும் எங்களுக்கு அப்பா இல்ல. அத தெரியறதுக்குள்ளயும் அப்பா இல்ல. ம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரா அப்பாவ பத்தி பேச பேச, அப்பாவோட பாட்ட பத்தி வர்ணிக்கும்போதே, ஐயோ! அப்பாவ திருப்பி வந்துர மாட்டாரான்னு வந்துர தோணும் எனக்கு. மாட்டாங்களா? சில விஷயங்கள் வந்து தோணும். ஏன் இந்த இத நம்ம அப்பாட்ட கேட்காம விட்டுட்டோம்? கேட்டுருக்கலாமே! ஆனா அப்ப அது தெரியாது. இப்ப தெரிஞ்சு கேட்கணும்னு நெனைக்கிறப்ப அது அப்பா இல்ல. உங்களுக்கு எப்ப நீங்க உணர்ந்தீங்க அது? எனக்கு வந்து எனக்கு 30, 35 வயசுக்கு அப்புறம் தான் அப்பாவ பத்தியே, என்னடா இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்பாவ அப்படிங்கிற மாரி ஒரு அழுக ஆத்திரம் வந்துருச்சு. அதாவது வந்து என்னோட வாழ்க்கையில வந்து நெறைய அப்பாவோட பாடல்கள் எனக்கு பாடமா இருந்து, அதுங்கலாம் அப்பா இருக்கும்போது கேட்காம போயிட்டேன். எனக்கு குடுத்து வச்சது அவ்வளோ. இல்ல ஒரு வரி தான் ஞாபகம் வருது எனக்கு. "நான் நிரந்தரமானவன் என்றும் அழிவதில்லை. எந்த நிலையும் எனக்கு மரணம் இல்லை." அதுதான் கண்ணதாசன் ஐயா. அது வந்து காலத்துக்குமே அது இருக்க போகுது. எத்தன ஆண்டுகள் தமிழ் இசை இருந்தாலுமே, அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்க போறாரு நிச்சயமா அது. நீங்க இருந்த தருணங்கள்மா, அதாவது வந்து உங்கள ரொம்ப பிஸியான ஒரு மனிதர். அவ்ளோ பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அவ்ளோ கவிதை தொகுப்பு, நெறைய படைப்புகள். வெளியலாம் கூட்டிட்டு போவாரா? அவுட்டிங் போறதுக்குலாம் ஏதாவது வாய்ப்பு இருந்திருக்கா அந்த டைம்ல? சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து எங்க சொந்தக்காரங்க எல்லாம் அப்பா சைட்லயும் சரி, அம்மா வீட்டு சைட்லயும் சரி, எல்லா பசங்களும் வந்து எங்க வீடு தான் ஊட்டி, கொடைக்கானல். எல்லா துணியும் பேக்ல எடுத்துன்னு இங்க வந்துருவாங்க. அப்பாவுக்கு இவங்களெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம் வந்துரும். ஒரு ரோட்ல ஒரு ஆப்பிள் வண்டி போக்கூடாது, ஐஸ்கிரீம் வண்டி போக்கூடாது. இந்த பக்கம் கிராஸ் பண்ணான்னா வண்டி காலியா தான் திருப்பி போகும். அந்த மாரி அப்பா வெளியில நின்னு எல்லாமே வாங்கி குடுப்பாங்க. அந்த மாரி அப்போ திடீர்னு அப்பா சொல்லுவாங்க, "வாங்க பெங்களூருக்கு போலாமான்னு." நாங்க ஒரு வேன் ஒண்ணு வச்சிருந்தோம். அந்த வேன ஓப்பன் பண்ணா அத்தனையும் தப 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 தபன்னு அதுல ஏறுவோம். உட்காந்து அப்புறமா அங்க போய் இறங்குனா, அங்க வந்து உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல உட்லண்ட்ஸ்ல கதவ அதாவது நாங்க சாப்பிட போனோம் காலையில. போகும்போது கதவ தொறக்கறதுக்குள்ள சர்வர் ஐய! ஐ ஐ ஐ ஐ ஐன்னு அந்த மாதிரி கட கட கடன்னு உள்ள அந்த மாரி அப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பசங்கள எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். ஊர்களுக்கு போ. வருஷத்துக்கு ஒரு ஊர் தடவ. போவோம் அது பெங்களூர். பெரும்பாலும் பெங்களூர் தான். பெங்களூர் தான். அங்க கன்டோன்மென்ட்ல பெங்களூர் தாத்தா அவர் பேரு இப்ப வரைக்கும் தெரியாது. அவர் மிலிட்டரில இருந்தாங்க அந்த தாத்தா. அவங்க வீடு கொஞ்ச நாள் வந்து அவங்க வீட்ல போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவ்வளோ பேரும் போயிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க வீட்லயே ஒரு போர்ஷன் ஃபுல்லா ஒரு சைட்ல வச்சிருந்தாங்க. அது அப்படியே அங்க போய் தங்கிட்டு சமைச்சு அந்த மாரி சாப்பிட்டுட்டு. ஸோ இந்த மாரி ஊர்களுக்கு போறது போயிருக்கோம். ஒரு தடவ சவுத் இந்தியா டூர் போனோம். அந்த மாரி ஓகே. அப்பா இது டைம் ஒதுக்கி பண்ணுவாங்க. இங்க லோக்கல்ல இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப இந்த கோயில்களுக்கு அப்பாவுக்கு ஏதாவது ப்ரோகிராமு, அப்புறம் அப்பாவுக்காக ஏதாவது ப்ரோகிராம் பண்றாங்க. இந்த மியூசிக் அகாடமி அந்த மாரி பார்த்தசாரதி ஏதாவது. கோயில். பார்த்தசாரதி கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவ பர்த்டே. பிறந்த நாளைக்காக அது போவோம். அந்த மாரி போவோம். பட் ஷாப்பிங் அப்படி இப்படின்லாம் அப்பாவுக்கு போறதுக்கான நேரமும் கிடைச்சதில்ல. அதுவும் இத்தன கட்டு சிட்டியும் கூட்டிட்டு போறதுக்கு அளவுக்குலாம் அவங்களுக்கு முடியாது. ஸோ அது ஆனா அந்த வெளியில போகலன்னா கூட, அந்த வெளியில போன தருணங்கள் எல்லாமே சேர்த்து வச்சு வீட்டுக்குள்ளார அவ்வளவு நல்லா இருக்கும்.
அவ்வளவு கலாட்டாவா இருக்கும். எப்பவுமே பிள்ளைகள் அப்படியே ஒரு மாதிரி ஆமா. இருப்பாங்கல்ல. அது அது இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துல நியூக்ளியர் ஃபேமிலி வரும்போது ஒரு குழந்தை தான் இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு விளையாடுறது கூட ஆள் இல்லைன்னும் போது நாங்க அந்த ஒரு குழந்தைங்கள்ட்ட வந்து நாங்க என்ஜாய் பண்ணதை சொன்னா ஐயோ நாங்களாம் மிஸ் பண்றோமே அப்படின்னு. ஏம்மா நீங்க மட்டும் இப்படி பார்க்க ரொம்ப அப்படியே இதுவா இருந்திருக்கீங்க. நீங்கலாம் ஹாப்பியா இருந்திருக்கீங்கன்னு என் பொண்ணெல்லாம் சொல்லுவா. பட் ஆனா அந்த நிஜம் அது இப்போ எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. இப்ப எங்களுக்கெல்லாம் 2, 2 குழந்தைங்க இருக்குது. இருந்தாலும் அப்ப அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒண்ணு ஒரு குழந்தைங்க தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க சொல்லுவாங்க, உங்க சொன்ன அப்ப இருந்த காலகட்டம் அது அத்தனையும் இப்ப நாங்க 7 பேர். எங்க 7 பேர் தாண்டி கொஞ்ச நாள் வரைக்கும் பெரியம்மா ஃபேமிலியும் கூடவே இருந்தாங்க. அப்ப அதுல 6 பேர். கடைசி தம்பி அப்புறம் தான் பிறந்தான். அதனால 7, 6 பேர் 13 13 பேர். பேர் 13 பேர். நாங்க இந்த ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்குன்னு தனியா ஒரு வேனு. ஒவ்வொரு ஸ்கூல்ல அதான் இறக்கி அம்மா விட்டுட்டு சொன்ன அந்த வேலை வேன் அதுதான். எங்க வீட்ல விளையாட்டு அத நாய் வண்டிம்பாங்க. அதனால ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இறக்கி விடும். அதுக்கப்புறம் இதுல வேற ஈவிகே சம்பத் ஐயாவோட பிள்ளைங்க இனியன் இவங்க எல்லாமே எங்க கூட வருவாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே ஒவ்வொரு ஸ்கூல்லயும் எல்லாரையுமே இறக்கிட்டு மத்தியானம் லஞ்சும் வீட்டுக்கு அந்த நாள்ல வந்து லஞ்சும் வீட்டுக்கு வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு தான் வரும். நாங்க கையில எடுத்துட்டு போனதில்ல. அதே மாதிரி சாயந்தரமும் ஒவ்வொருத்தரும் அந்த டைம் பொறுத்து கூட்டிட்டு வருவாங்க. ஸோ இது அதுக்கு வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்பாவுக்கு மதியமோ இல்ல அந்த மாதிரி நேரங்கள்லாம் கிடைக்காததுனால ராத்திரில தான் ரொம்ப நேரம் உட்காந்து எங்களோட அரட்டை அடிச்சு பேசி சிரிச்சு பண்றதெல்லாம் ராத்திரி 10 மணிக்கு மேல. அப்படி வந்தா கூட வந்து அப்பா வந்து சினிமாவை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. சினிமா. கம்ப்ளீட்டா வந்து மத்த ஜோக் அடிச்சுட்டு பயங்கரமா ஜோக் அடிப்பாங்க ஏதாவது அப்பா. சம்பவம் நடந்து ஒரு வேடிக்கையான சம்பவம் அந்த மாதிரி இருந்தா சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சது வந்து இப்ப அண்ணன்கள்லாம் சொல்லும்போது தெரியும். அப்பா வந்து தான் ஜாமீன் கையெழுத்து போட்டு நிறைய விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டதெல்லாம் நீங்க பண்ணிடக்கூடாது. கையெழுத்து போடாது இதுலயும் கையெழுத்து போட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்பான்னு சொன்னாங்க. பட் பொதுவா வந்து எல்லாத்தையும் எல்லாரோடையும் பேசி சிரிச்சு அந்த மாதிரி அது அநேகமா பெரும்பாலும் நைட்டு தான். நைட்டு தான் இல்லையா? நைட்டு பட் தான். ஆனா இப்ப ஸ்கூல் போற பிள்ளைங்கன்றனால அது மறுநாள் காலை எழுந்துக்கணுமே அதெல்லாம் எப்படி அது எங்க சமாளிச்சீங்க? அம்மா சத்தம் போடுவாங்க. ஆ. ஏன்னா அப்பா என்ன ம். பண்ணாங்க, நாங்க படுத்திருக்கிறத தாண்டி தான் அவர் ரூமுக்கு போனோம். ஆ. மெதுவா ஏதாவது ஒரு டிக்கெட்ட தட்டி விட்டு போயிடுவாங்க. அப்படி அந்த ஒரு டிக்கெட் எழுந்ததுன்னா அடுத்தது வரிசையா எழுந்துரும். எழுந்து பின்னாடியே ட்ரெயின பிடிச்சு போற மாரி பின்னாடியே போயிருவான். போனாங்கன்னா உட்காந்து அம்மா தான் கத்துவாங்க. ஸ்கூல் இருக்கு நாளைக்கு எல்லாத்தையும் தூங்க விடாம பண்ணீங்கன்னா, அப்பா எல்லாம் போவாங்க அப்படின்ருவாங்க. ஆனா பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்பாவுக்கு விடுதே தெரியாது. போறதே தெரியாது இல்லையா? இப்ப நீங்க இப்ப அங்க நடக்கிற சம்பவங்கள் ரொம்ப நகைச்சுவையா சொல்லுவார் அப்பா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? வீட்லயே வந்து நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களோட அவர் வந்து அவரோட புலமை எல்லாருக்குமே தெரியும். ஆமா. ஆனா அதை கூட அழகா ஒரு கவிதை நடையில சொல்லுவாராங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியும் உதாரணங்கள் அந்த மாதிரி? அம்மாவ கிண்டல் பண்ணுவாங்க அப்பா. அப்புறம் எழுதின பாடல்கள வச்சு பிள்ளைங்கள கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப தம்பி கேட்டான், என்ன பத்தி ஏதாவது பாட்டு எழுதணுமா என்ன அப்படின்னு. என்னப்பா எங்கள பத்தி பாட்டே எழுதலையே அப்படின்னா, அதுக்கு தான் அப்பா உடனே வந்து ஒரே ஒரு ஊர்லயே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. அந்த ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை. அது ஒண்ணு கூட உருப்படி இல்லன்னு. நாங்க உடனே சத்தம் போட்டு கத்துறது இந்த மாரி. பட் அம்மாவ கிண்டல் பண்ணுவாங்க. அம்மா வந்து அப்பா நல்ல உயரம். அம்மா நல்ல குள்ளம். அம்மா கொஞ்சம் நல்லா உருண்டு திரண்டு இருப்பாங்க. அதனால அம்மாவ ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. கத்திரிக்காய்க்கு கையும் காலும் முறைச்ச மாரி இருக்குது. அப்படிவாங்க. அப்புறம் அம்மா வந்து அப்பாவ சொல்லுவாங்க. அதெல்லாம் காதோரமா நரைச்சுக்கிட்டு வருது. ஆனா கிழவனுக்கு ஆசையப்பாருன்னு விளையாட்டா கிண்டல் பண்ணா, உடனே சொல்லுவாங்க. "காதோரம் நரைத்த முடி கதை முடிவை காட்டுதடி" அப்படிம்பாங்க. அம்மா கிட்ட அது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம். அப்புறம் கவிஞன் இவன் பாடுவது தமிழ் பாட்டு, இவன் கட்டிக்கொண்ட பொண்டாட்டி கை நாட்டும்பாங்க எங்க அம்மாவ. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன இது. பட் ரொம்ப அப்பாவோட ஃபர்ஸ்ட் பையன் கல்யாணம்னு சொல்லி அவன் ரொம்ப ஆர்வமா வந்து அப்பாட்ட வந்து என்னப்பா அப்பா என்ன பத்தி என்னப்பா பாட்டு எழுதுறீங்கன்னு எழுதியிருக்கேன்டா நான் ஏன் பிறந்த மகனே. அந்த பாட்டு. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அ எப்ப எந்த பாட்டா இருந்தாலும் அப்பாவோட பாட்ட அத விளையாட்டா மாத்தி மாத்தி வார்த்தைகள ஆமா. போடுவான். அது ரொம்ப பண்ணுவான். அவனுக்கு அந்த பேர் வச்சதே என்.எஸ். கிருஷ்ணன் தாத்தா பேர தான் வச்சாங்க. அதுக்கு ஏத்தா மாரி அவன் இருந்தான்னா, அந்த இடம் கலகலன்னு இருக்கும். ரொம்ப சிரிக்க வச்சுட்டே இருப்பான். அவன் வந்து எப்ப பார்த்தாலும் இந்த நிலவுக்கு போவோம், க என்ன இடம் ஒன்று பார்ப்போம்னு ஒரு பாட்டு வரும் அவன் பாருங்க. சொன்னது நிலவுக்கு போவோம், அடிபட்டு சாவோம், பேண்டேஜ் கட்டுவோம் இப்படிலாம் பாடுவான். அது எல்லாரும் அது அந்த ரசிப்போம். இது வந்து குன்றதிலே குமரன் நெறைய விஷயங்கள் அந்த மாரி ஒண்ண வந்து ரோலிங்ல சொல்ல முடியாத மாதிரி வார்த்தைகள். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குன்றத்திலே குமரன் கொண்டாடுறது குன்றத்திலே குமரன் கொண்டாடுவாங்க. அங்க பெண்கள் எல்லாம் போடுவது பெல் பாட்டம். அந்த மாதிரி அவனும் அப்படி மாத்தி போடுவான். இருந்துச்சு. எனக்கு அம்மா வேற ஏதோ எதிர்பார்த்திருக்கா? இல்ல, இல்ல, ஏன்னா நெறைய அந்த மாரிலாம் சொல்லுவான். அது நாங்க அது எப்படியுமா வெளிய சபையில சொல்ல சொல்ல முடியும். முடியாது புரியுது. இல்லைங்களா? நெறைய அந்த மாரி பாட்ட வீட்டுக்கு அப்பா எதிரிலே பாடி காட்டுவாரா அது மாதிரி? அதுதான் அப்பா பண்ணு. சொன்னாங்க. "விட்டுட்டோம்" அப்படிம்பாங்க அப்பா. அவர் எதிரில பாடி காட்டுவாரு. அப்பா கிட்ட பாட்டு பாடிக்கிட்டே கிண்டல் பண்ணுவான். உடனே அப்பா எடுறா அப்படிம்பாங்க. உடனே ஓடிருவான். அவன் ரொம்ப கிண்டல் பண்ணி கரெக்ட்டா பண்ணுவான். பட் அப்பா பாடல்களையே வந்து மாத்தி பாடி கிண்டல் பண்ணுவான். சோ அவரும் உங்களுக்கு கிண்டல் பண்ணாரு அம்மாவையும் உங்களையும் அதே மாதிரி பசங்களும் அவரை கிண்டல் பண்றது உண்டு அந்த ஆமாமா. மாதிரி போயிட்டு. அது நெறைய நடக்கும். அது நெறைய நடக்கும். அது மாரி அப்பா வந்து உனக்கு இது எல்லாருக்கும் எட்டனா ரூ. 1 தரேன்.
யார் எனக்கு கால் கையெல்லாம் அமுக்கி விடுவோம். ஸோ இது உன் காலு என் காலு, நீ அந்த பக்கம் பிடிச்சிக்கோ, நான் அந்த பக்கம் பிடிச்சேன், எனக்கு ஒரு ரூபா உனக்கு எட்டனா இப்படி பேசி நான் அந்த காலை அமுக்கி அப்பாவை கண்ணில் கல்லட்ட பண்றது. பொதுவா வந்து அப்பாவுக்கு ஒரு அவரோட குணாதிசயம் கேக்குறேன். கோபக்காரரா இல்ல கொஞ்சம் சாந்தமானவரா? ரொம்ப கோவக்கார், முன்கோவம் அதிகம், முன்கோவம் தான். பட் அந்த எந்த வேகத்துல வந்துச்சோ அந்த வேகத்திலே அது மறைஞ்சிரும். அது 2 நிமிஷம் தான் இருக்கும், ரொம்ப 2 நேரம்லாம் நிமிஷம். காரணம். இப்ப நான் கோவம் வந்துச்சுன்னா அடுத்தது நம்ம யார்கிட்டயா பேசுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அது மாதிரிலாம் கிடையாது அப்பா. அந்த செகண்டே அடுத்த செகண்ட் மறந்துடுவாங்க. அப்பா அப்படின்னு போய் நின்னோம்னா என்னம்மா அப்படின்னுவாங்க. அதனால அப்பாவோட கோவம்லாம் சும்மா அது 5 நிமிஷம் கோவம் தான். அப்பாவோட உங்க 2 பேரோட வாழ்க்கையில ரொம்ப அந்த அவர் கோவப்பட்ட தருணம், நீங்க ஐயோ என்ன அப்பா நம்ம இவ்வளவு கோவப்பட்டுட்டாங்களே அப்படின்னு? எப்பவுமே கோவப்படாத அப்பா ஒரு தடவை கோவப்பட்டதுனால தான் அது இன்னைக்கு வரைக்கும் மறையல. ஆனா அது ரொம்ப சின்ன வயசு. பட் விளையாட அப்பா யூஸ்வலா வந்து கை நீட்டி ஒரு குழந்தைய கூட அடிச்சது கிடையாது. அது ஒரு இதுவா அடிச்சது கிடையாது. ஆனா எங்க பெரிய அண்ணன் மட்டும் 1, 2 தடவை வாங்கியிருக்கு அண்ணனை தவிர. மத்தவங்க யாரும் அடி வாங்கினது கிடையாது. அதுவும் எங்களால தான் அடி வாங்கி. எங்களால் தான். பொண் குழந்தைங்க அழக்கூடாது. அப்பாவுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல அழுக சத்தமே வரக்கூடாது. காலையில அடிச்ச அடிக்கு மத்தியானம் அப்பா வரும்போது தான் அழுவோம். காலையில அடிச்சதும் மத்தியானம் அழுவோம். ஏன்னா அப்பதான் அப்பா அவங்க அண்ணன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ அது நடக்கும். ஆனா முதல்ல நான் ஒரே ஒரு தடவை தான் நான் வந்து அப்பாட்ட அடி வாங்கினதுன்னா, நான் வந்து ஒரு 6த்தோ என்னமோ படிக்கும்போது 6வது நினைக்கிறேன். படிக்கும்போது எனக்கு அடுத்த தம்பிக்கும் சண்டை முந்தின நாள். அவன் என்ன பண்ணான், என்னோட ஸ்கூல் ஷூவை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டான். அவன் இங்க என்ன பண்ணாங்க, கரெக்டா அப்பாவுக்கு அன்னைக்கு ஏதோ கார் ஷார்ட்டேஜ். அதனால காலையில பிள்ளைங்கலாம் சீக்கிரம் இறக்கி விட்டு காரை சீக்கிரம் வர சொல்லிட்டு கம்போசிங்க்கு போகணும் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு எது தெரியும், அவசரமா எல்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கிளம்புனா என் ஷூவை காணும் தேடினேன். எதுவும் காணணும்னு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பா வெளியில வந்தவங்க இன்னும் என்ன போகல அப்படின்னாங்க. அப்பா என் ஷூ காணும்ப்பா, சீனை ஒழிச்சு வச்சுட்டான்ப்பா அப்படின்னு. ஒரு அடி போட்டாங்க. நேரா வந்து வாசக்கதவு கிட்ட விழுந்தேன். ஒரே அடிதான். ஆனா அது வேகமா கூட அடிக்கல. பட் அந்த அடிச்ச வேகம் எனக்கு வந்து தாங்கிக்க முடியல. வந்து இப்ப வரைக்கும் மறக்க முடியாதுன்னா, அப்பா வந்து என்ன அடிச்சதுதான். அதுக்கப்புறம் உடனே அந்த நைட்டு சமாதானம் பண்ணி, அந்த கொஞ்சி கிஞ்சி அதெல்லாம் நடந்துரும். அதெல்லாம் நடந்துருச்சு. பட் ஆனா அந்த அப்பா அந்த ஒரே ஒரு தடவை அடிச்சது மட்டும் இன்னைய வரையும் அப்பாட்ட நம்ம அன்னைக்கு அடி யாரும் அடி வாங்கினது கிடையாது. நான் அப்படியா? யாருமே அப்பா அடிச்சது கிடையாது. அடிச்சதே கிடையாது. அம்மா திட்டினதே 8:30 கிடையாது. மணி ஸ்கூலுக்கு வந்து அம்மா கத்திட்டே இருப்பாங்க 7:30 மணில இருந்து. 1/2 மணி நேரம் தானே எந்திரிக்கிட்டு 8 மணிக்கு எந்திரி விடு பேசாம அப்படின்னுவாங்க. அந்த பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கோம், போற இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னுவாங்க அப்பா. நாங்க இருந்த வரைக்கும் நல்லா வச்சிருந்தாங்க. உங்க மேல அப்படி ஏதாவது கோவப்பட்ட அப்படி ஏதாவது சொன்னாங்களா அம்மா? ஒரு ஐயோ, சம்பவம் அவ சொன்னாங்களா? கோவம். அவளுக்கு பேர் கிளியோபாட்ரா. அப்பா ஆஹா, கூப்பிடுறதே அவளை கிளியோ. ஏன்னா அவ கருப்பா இருப்பா, நல்ல கொல்கொண்டு இருப்பா. பட் ஆனா அப்பாவுக்கு வந்து அவளை பார்த்தாலே கிளியோபாட்ரா. கிளியோபாட்ரா. அவளை நாங்க கிண்டல் பண்றது கிளியோபாட்ரான்னு சொன்னா இவளுக்கு கோவம் வந்துரும். அப்பா மட்டும் தான் சொல்லலாம் அவளை. அதனால கோவம். ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்களே, அதனால கேட்டேன். அப்பா அது அதுவும் பெரியம்மா வீட்லயும் ஒரு பொண்ணு குண்டா இருப்பாங்க, தேன்மொழி. எங்க 2 பேரையும் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பாவோட சிஸ்டர்ஸ் எல்லாமே எங்களை மாதிரியே குண்டா இருப்பாங்களா, அதனால எங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. ஆசை மகள்கள். ஆமா, கண்டிப்பா. இப்ப உங்க வீட்டுல பெரும்பாலும் அந்த 15, 16 வயசுலயே கல்யாணம் பண்ணிருக்கீங்க இல்லையா? 15 இவளுக்கு 15க்குள்ள, எனக்கு 15. பெரியக்காக்கு மட்டும்தான் 16. மத்தவங்க எல்லாருக்குமே 15 ஆரம்பிக்கும் போதும் 15 முடியும் போதும் அப்படிதான் கல்யாணம். ஏன் அப்பா அந்த 15 வயசுலயே கல்யாணம் பண்ணினோன்னு ஏன் அப்பா முடிவு பண்ணிருந்தாங்க எல்லா பெண்களுக்கும்? அது எனக்கு இப்ப தோன்ற ஒரு விஷயம் என்ன, தீர்க்கதரிசின்னு தோணும். ஏன்னா தன்னோட வயது குறுகிய காலங்கிறதுனால, தன்னோட வாழ்க்கை வந்து குறுகிய காலங்கிறதுனாலயோ என்னமோ, பெண் குழந்தைங்களோட பாரத்தை யாருக்கிட்டையுமே அவர் விடல. அண்ணன் தம்பிங்கள்கிட்டலாம் நீங்க வந்து இதை பார்த்துக்கணும், உங்களுக்கு இது எதுவுமே இல்லாம அந்த 5 பெண் குழந்தைங்களுக்கும் அவரோட இறப்புக்குள்ள கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தியும் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 அண்ணன் தம்பிகள் கல்யாணம் பார்த்தாரு. ஸோ என்னை பொறுத்த மட்டும் அது தீர்க்கதரிசி. ஏன்னா ஒரு தகப்பனா அவரோட கடமையை பெண் குழந்தைங்களுக்கு, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து அந்த அம்மா அதெல்லாம் அவங்களே பண்றதெல்லாம் பார்த்துட்டாங்க. பட் ஆனா அவரோட முக்கியமான கடமையான அந்த கல்யாணத்தை அவர் இருக்கும்போதே நல்ல விதமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது அப்பாவுக்கு. என் கல்யாணத்தப்பெல்லாம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அது கொஞ்சம் பயம் அப்பாவுக்கு. சீக்கிரம் பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக கடகடன்னு முடிச்சிட்டாங்க. அதுவும் என்னோட தங்கையும் பெரியம்மா வீட்டுல ஒருத்தி இருக்கா. எனக்கும் அவளுக்கும் ஒரு 6 மாசம் வித்தியாசத்துல இருந்த கல்யாணம். எனக்கு பார்த்த உடனே அவளுக்கும் மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சிட்டாங்க. அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அது முடிச்சது. அந்த கல்யாண வீட்டுல போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரே சந்தோஷமா சுத்திட்டு இருப்பாங்க. அவ்வளோ இதுவா ஆனா யாரும் ஜாதகம்லாம் பார்த்தது இல்ல அப்பா. அதெல்லாம் கிடையாது. இதான் மாப்பிள்ளை, இதான் பொண்ணு. நாங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்ததும் கிடையாது. மேடையில தான் பார்த்துக்கிட்டோம். அப்படியே நாங்க கல்யாண பார்த்ததே மேடையில தான் பாத்தீங்களா? கல்யாண மேடையில நான்லாம் கல்யாண மேடையில மேடையில தான் மாப்பிள்ளைய பார்த்தோம். எங்க இந்த வீட்டுக்காரர் பொண்ணு கருப்பா மாப்பிள்ளை இருந்தாரு. பிடிச்சிருக்கான்னு கூட கேட்கல யாருக்கும். பார்த்தோம்னா அப்ப வேணான்னா என்ன உதப்பாங்க. யார் இல்ல, இப்ப கேட்காத அப்பெல்லாம் அந்த இப்ப இந்த பொண்ணை காலகட்டம் பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து கல்யாணம் நடக்குது எல்லாமே நமக்கு தெரியும்.
மேடையில தான் வந்து ஏன்னா இது முன்னாடி அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம். பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மேடையில தான் அவர் முகத்தையே நம்ம பாக்குறோம் அப்படின்னு. இல்ல எனக்கு கல்யாணம்ன்றது என்னன்னே தெரியாது. ரொம்ப சின்ன வயசு ஸ்கூல் படிச்ச அது ஆனுவல் லீவ்ல வீட்டுல இருக்கேன், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்னவோ ஜாலியா வேற எங்கேயோ போறோம் அப்படின்னு ஒரு இதுல போயிட்டோம். அவ்வளவுதான். போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு கல்யாணம்ன்றது கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன வயசு. வெளி உலகம் தெரியாம எங்க அம்மா வளர்த்துட்டாங்க. வெளியில உலகத்துல பேங்க்கு கூட போய் ஒரு கையெழுத்து போட தெரியாது எங்களுக்கு. அந்த மாதிரி வளர்த்தனால எங்களுக்கு அது ஒண்ணுமே தெரியல. அது மேடையில தான் வந்து கல்யாணம்ன்றது. என் கல்யாண போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிப்பீங்க, அழுதுனே இருப்பேன். அழுதுகிட்டே இருப்பேன். ஹோட்டல் சிவாஜி கூட எத்தாப்புல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு என்ன பார்த்து. வெளியில வந்து அப்பாவை கூப்பிட்டு குழந்தைய கொண்டு போய் மேடையில உட்கார வச்சிருக்கியா அப்படின்னு திட்டிட்டு போனாராம் அப்பாவை. ரொம்ப சின்ன வயசு, விவரம் தெரியாது. ஆனா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அவரோட கடமை அவரு கரெக்டா பண்ணிட்டாங்க அப்பா. இப்ப நீங்க சொன்னீங்க ரொம்ப ரேரா அடிச்சதே ஒரு வாட்டி தான் சொன்னீங்க இருந்த காலகட்டத்துல. இப்ப பிள்ளைகள் கிட்ட அப்பா வந்து இப்ப 3 விஷயம் நான் கேக்குறேன். படிப்பு, ஒழுக்கம், ஒத்துமை. ஏன்னா நீங்க கொஞ்ச காலம் வந்து பெரியம்மாவுடைய ஃபேமிலியுமே உங்களோட 13 பிள்ளைகள் இருந்திருக்கீங்க. அப்பா எதை ரொம்ப எதிர்பார்த்தாங்க இந்த குழந்தைங்க கிட்ட? இந்த படிப்பா, இல்லைன்னா ஒழுக்கமா, இல்லைன்னா ஒத்துமையா? ஒத்துமையா இருக்கணும். எது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிறைய வந்து உங்ககிட்ட? ஒத்துமையா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அப்பாவை வந்து அப்பா ஒரு தடவை கூட ஒரு குழந்தை வித்தியாசப்படுத்தி பேசினதே கிடையாது. இந்த குழந்தை இது, அந்த குழந்தை இது, அவருக்கு எல்லாமே சமம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து படிப்பும் வந்து அம்மா வந்து ரொம்ப பர்ட்டிகுலர் படிப்பை பத்தி. அப்பா ஒழுக்கம். ஆனா ஒழுக்கங்கிறது வந்து நீ வந்து இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணல அப்பா. நீ வந்து இப்படி இருந்தா நல்லதுடா. அது இப்போ ஒரு ட்ரிங்க் எடுக்கிறோம் அப்படின்னா அப்பா வந்து அந்த மறைச்சு கிரிச்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்பா நார்மலா எல்லாரோடையும் உட்காந்து பேசி சாப்பிடுவாங்க. அதனாலே என்னமோ அண்ணன் தம்பிங்கள்ல வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்து இந்த இது மேல பழக்கம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றீங்க. இல்ல. அந்த அந்த பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்ல. அதனால இது 2வது அந்த எல்லாரும் ஒத்துமையா ஒண்ணா ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துருக்கணும் அப்பாவுக்கு தாங்காத சந்தோஷம். ஆனா ஆண்டவன் அருளால டச்வுட் இன்னைக்கும் சரி எப்படி இருந்தாலும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்றது கருத்து வேற்றுமை இருக்கத்தான் இருக்கும். ஆனா அது பெருசா வந்து அந்த சண்டை போட்டுக்கிட்டு முகத்துல முடிக்காம அப்படி நாங்க இருந்ததே கிடையாது. அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் சரி. சமீபத்துல கூட அக்காவுக்கு வந்து 80வது கல்யாணம் நடந்தது. எங்க பெரியக்கா எங்க எல்லாருக்கும் மூத்தவங்க. அவங்க வீட்டுக்கு போனா எல்லாரும் இருந்தோம். எல்லாருமே போனோம் தான். எல்லாரையும் அவங்களும் சமமா பார்த்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க எல்லாம். ஸோ அது வந்து இன்னும் மாறாம இருக்கிறது அப்பாவோட பிளெஸிங் நினைக்கிறேன். அப்பாவோட ஏன்னா ஆசீர்வாதம். அப்பா இருக்கிற காலம் வரைக்கும் ஒற்றுமையா இருக்கிறது வேற. அப்பா அம்மா மறைவுக்கு ஆமா. பிறகும் அந்த சகோதரிகள் எல்லாமே வந்து அது அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அது இன்னுமே தொடருது. இப்போ கடவுளால அப்பாவோட ரிலேஷன்ல எல்லாருமே சொல்லுவாங்க இதுங்க எல்லாம் வந்தா ஒன்னாதான் வரும், ஒன்னாதான் வரும்னுவாங்க. அதனால நாங்க எத்தனை செய்வோம் தனித்தனி. எங்க அண்ணன் பெரிய அண்ணன் திட்டம் ஒன்னா போகாதீங்க திஷ்டி போடும், தனித்தனியா போங்க, தனித்தனி கார் முதல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு கார் வரணும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி வந்து எது இருந்தாலும் நாங்க நீங்க யாரும் எப்படி இருக்கீங்க பாரு, எவ்வளவு ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்க பாருங்கம்மா. இருக்கு வித்தியாசங்கள்லாம் இல்லாம இல்லைங்க. சும்மா அந்த கேமரா முன்னாடி பார்த்தவங்கதுக்காக நம்ம சொல்லல. கருத்து வேற்றுமை இருக்கும். நீ அது செஞ்சா தப்பு, அது செஞ்சா தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்போம். ஆனா அந்த பெருசா வந்துடாம எந்த ஒரு விசேஷம் இப்ப நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த சனிக்கிழமை கூட நோன்பு இருக்கு கூப்பிட்டேன்னா எல்லாரும் வந்துருவாங்க. வந்து எல்லாரும் ஒண்ணா உட்காந்து இந்த சாப்பிட்றதோ கொள்றதோ இந்த இது ஃபங்க்ஷனை பண்றதோ அதெல்லாம் இன்னை வரைக்கும் நடக்கு டச்வுட். அதனால அது கடவுள் அருளால இன்னை வரைக்கும் இருக்கு. அது மெயினா என்ன காரணம்னா அப்பாவோட பேரை காப்பாத்தணும்னு தான். ஒரு நிமிஷம் அது வெளியில தெரிஞ்சிச்சு ஏதாவது பிரச்சனைனா அது பூதகரமா ஆக்கிடுவாங்க. அதனால வந்து அது வெளியில எந்த பிரச்சனையுமே இல்ல. அது எப்போ தெரியற அளவுக்கு இல்ல. தெரியற அளவுக்கு எதுவும் கிடையாது. அந்த மாதிரி நடந்துக்கிறதும் இல்ல. எல்லாம் ஒண்ணு எதா இருந்தாலும் ஒத்துமையா தான் இருப்போம். இப்ப நீங்க இந்த விஷயம் சொன்னீங்க லைக் குழந்தைங்க கிட்ட அவர் கோவத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா நீங்க? அம்மா மேல கோவப்படுறது ஏன்னா ஒரு சில சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவம் வந்தா ஒரு தடவை நெய் டப்பாவை எடுத்து வீசிட்டாங்க அம்மா மேல அப்படின்னு சொல்லி. எக்ஸ்ட்ரீம் ஆச்சுன்னா என்ன என்ன பண்ணுவாரு? எந்த லெவலுக்கு போகும் கோவம்? எங்க அம்மாட்ட தான் காமிக்க முடியும். அம்மா வாயை திறந்து ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது பேசினா கூட ஆமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இது நெய் இது வந்து சம்பவம் என்னன்னா அப்பாவுக்கு வந்து தினம் அம்மா வந்து மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும். 2:30 மணி 3 மணி ஆயிடும் அப்பா சாப்பிட்றதுக்கு. அதனால அந்த நேரத்துக்கு வந்து அம்மா வீட்டுல இருக்கணும். அது இல்லைன்னா அப்பாவுக்கு கோவம் வந்துடும். அம்மா வந்து ஒரு முறை ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. பட்டுப்புடவையோட வந்து உட்காந்துருக்காங்க. அவ்வளோ இதுவா சாப்பிட உட்காந்தவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம். அவனால வெயிட் பண்ணி பண்ணுவேன். அதனால அந்த நெய் கிண்ணத்தை அப்படியே மேலே கவுத்துட்டாங்க. அதுதான். ஆனா அம்மா அதுக்கெல்லாம் அம்மாவோட கவலைலாம் பட்டுப்புடவை வீணா போச்சு. அது என்ன நாங்க சினிமா அப்பா இல்லாத நேரத்துலதான் நாங்க தியேட்டருக்கே போவோம். அப்ப போகும்போது சினிமால வந்து ஸ்லைடே போட்டாங்க. அங்க பாரதி அம்மா நீங்க உங்க அது வந்து கிளியோபட்ரா படம் வந்தது. அது இந்த சம்பவம் அம்மா சொன்னது. அப்பா இப்ப டெல்லி போயிருந்தாங்க போல. பெரியம்மா அம்மா எல்லாரும் ஒரு குரூப்பா வந்து அன்னைக்குதான் கிளியோபட்ரா சஃபயர் தேட்டர்ல பார்க்க போயிருக்காங்க.
கரெக்டாக ஃப்ளைட் என்ன இருக்கு, அங்கே ஏதோ பிரச்சனையாகி லேண்டிங் வந்து பிரச்சனையா இருக்கு, லேண்ட் பண்ண முடியல, ஃப்ளைட்டு இதுவாயிட்டே இருந்திருக்குது. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்டாக கொஞ்ச நேரம் கழிச்சு லேண்ட் ஆயிட்டு அது வராங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி அம்மாவை தேடி இருக்காங்க, அப்பாவோட அசிஸ்டன்ஸ் எல்லாம். அம்மா வீட்டில் இல்லைன்னு சொன்னோன்னா முதல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. கேட்டால் அம்மா தியேட்டருக்கு போயிருக்காங்கன்னு ஸ்லைடு போட்டு பார்வதி அம்மா வீட்டுக்கு வருவோம், எங்க இருந்தாலும் வருவோங்கிற மாதிரி ஏதோ ஸ்லைடை போட்டு விட்டு அப்புறம் அங்கிருந்து அம்மா கிளம்பி அவசர அவசரமா ஓடி வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது நடந்திருக்கு. அதனால அப்பாவுக்கு சினிமா கொஞ்சம் பிடிக்காது. அப்பா அப்படியா? நாங்கெல்லாம் அதான் சினிமா சொன்னேன், வெளியில பிடிக்காது. எங்கேயுமே வெளியில ரிவ்யூ போட்டா கூட எங்களுக்கு தனியா போட்டாதான் வருவேன்னுவாங்க அப்பா. இல்லைன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருந்ததா தெரியல. சொல்லியிருக்காங்க? அப்பாவுக்கு அதாவது சினிமா வாழ்க்கையும் அவரோட எனர்ஜி குடும்ப அவர் வாழ்க்கையும் பார்த்ததே இல்ல. நினைச்சே கிடையாது. அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப ஆர்டிஸ்ட் எல்லாம் பழக்கமே கிடையாது.